ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. நான் இப்போ எங்கே நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22 வயசான இளம் பெண்ணை மாறி மாறி கொடூரமான முறையில் பாலியல் பலாத்காரம் செஞ்ச நந்தனம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் தான் நான் நின்றுட்டுருக்கேன். ஸோ அதுக்கான அவுட் சைடில் நான் நின்றுட்டுருக்கேன். என்ன நடந்துச்சு, இதில் இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம் வாங்க. கோட்டூர்புரத்தை சேர்ந்தவன் தான் முத்துச்செல்வன். இவன் கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு மேல இந்த நந்தனம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல கேன்டீன் வச்சு நடத்திட்டு வந்துட்டு இருக்கான். அதாச்சும் கான்ட்ராக்ட் அடிப்படையில இவன் இங்க கேன்டீன் வச்சு நடத்திட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப ரீசன்ட் டேஸ்க்கு முன்னாடி, அதாச்சும் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி இங்க 22 வயசான ஒரு இளம் பெண்ணை வேலைக்கு எடுத்திருக்கான். சரி, ஓகே, அந்த பொண்ணுடைய டீட்டெயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவங்க அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அது மட்டும் கிடையாது, மேரேஜ் ஆகி வெறும் 2 மாசத்துல கருத்து வேறுபாடு காரணமாக ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இதனால தன்னுடைய கணவரை பிரிஞ்சு இவங்க வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க இந்த நந்தனம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இருக்கக்கூடிய முத்துச்செல்வன் கேன்டீனில் ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணி வெறும் 20 நாள்லேயே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாச்சும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த இளம் பெண் கேன்டீன்குள்ளார பயங்கரமா கதறி துடிச்சிருக்காங்க. ஸோ இதை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் வாட்ச் பண்ணி ஏன் இந்த கேன்டீன்ல இப்படி சத்தம் கேட்குது அப்படிங்கிற மாதிரி உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிய வந்திருக்கு. அந்த இளம் பெண், அதாச்சும் 22 வயசான அந்த இளம் பெண்ணு கிட்ட அன்னைக்கு தான் அந்த கேன்டீன்ல மாஸ்டரா ஜாயின் பண்ண குணசேகரன் அப்படிங்கிறவன் மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கான். அதாச்சும் பாலியல் வன்கொடுமை அந்த பொண்ணுக்கு செஞ்சுருக்கான். ஸோ அதனால் அவங்க கதறி துடிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அங்கே இருக்கிறவங்க அப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ்க்கு இந்த விஷயத்தை சொல்லி அந்த குணசேகரன் அப்படிங்கிறவனை போலீஸில் ஒப்படைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணை மீட்டு மனநல ஆலோசனைக்காக கொண்டு போயிருக்காங்க. ஸோ அங்கே அந்த பொண்ணு சொன்ன சில விஷயங்கள் தான் இன்னுமே பெருசாக ஷாக்கிங்கான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. அதாச்சும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முத்துச்செல்வன் அப்படிங்கிறவன் இங்கே கான்ட்ராக்ட் பேசிக்கில் கேன்டீன் நடத்திட்டு வந்துட்டு இருந்திருக்கான். அதாச்சும் அந்த கேன்டீனில் இந்த 22 வயசான இளம்பெண் அவங்க ஜாயின் பண்ணாங்க இல்லையா ஒர்க்குக்கு, அவங்களுக்கு கொஞ்சம் மன வளர்ச்சி அப்படிங்கிறது குறைவாக இருந்திருக்கு. அதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட முத்துச்செல்வன் அப்படிங்கிறவன் அடிக்கடி இந்த காலேஜில் நிறைய பாழடைஞ்ச பில்டிங்லாம் இருந்திருக்கு. அதாச்சும் பூட்டின பில்டிங், யாருமே நடமாட்டமே இல்லாத சில பில்டிங்லாம் இருந்திருக்கு. ஸோ அந்த பொண்ணை ஏமாற்றி தப்பாக அந்த பொண்ணுக்கிட்ட நடந்திருக்கான். பல தடவை பாலியல் துன்புறுத்தல் அந்த பொண்ணுக்கிட்ட பண்ணியிருக்கான். ஸோ அது மட்டும் கிடையாது, அவன் மட்டும்தான் பண்ணானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனை தாண்டி அவனுடைய ஃப்ரெண்ட் கார்த்திகேயன் அப்படிங்கிறவனும் இந்த மாதிரியான விஷயத்த அந்த பொண்ணுக்கிட்ட தொடர்ந்து பண்ணிட்டு இருந்திருக்கான். இப்படி கிட்டத்தட்ட 3 பேர் அந்த பொண்ணுக்கிட்ட சரமாரியா பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து அதுக்கப்புறமா தான் நான் சம்பவத்தை அன்னைக்கு சொன்ன ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாச்சும் அன்னைக்கு மாஸ்டராக ஒர்க் பண்ணவன் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கு போது அந்த பொண்ணு கத்துனதுக்கு அப்புறமா அங்கே இருக்கிறவங்க அந்த பொண்ணை மீட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை அந்த பொண்ணு சொன்னாங்க இல்லையா, இது மட்டும் சொல்ல கூட சேர்ந்து இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேர் மட்டும் இல்லை, இன்னும் 2 பேரும் என்கிட்ட தப்பான முறையில் நடந்துக்கிட்டாங்க. அந்த 2 பேர் யாரு, அவங்க பேர் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. அதாச்சும் அந்த 22 வயசான இளம் பெண் எப்படி இந்த காலேஜுக்கு ஒர்க்குக்கு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகேஷ் அப்படிங்கிறவர் மூலயமா முத்துச்செல்வன் கிட்ட இங்கே ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த 20 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. போலீஸ் தரப்பில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி அந்த 3 பேரை அரெஸ்ட் பண்ணியாச்சு. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த 2 பேர் யார் அப்படிங்கிறத இன்னும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பெண் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய விவரம் பேர் தான் எனக்கு தெரியாது, ஆனால் அவங்கள பார்த்தா நான் கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் போலீஸ் இப்போ அது சார்ந்த சில விசாரணைகளும் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் தரப்புல இருந்து குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த பொண்ணை இப்படி பாலியல் பலாத்காரம் பண்ணது இந்த 5 பேர் மட்டும் கிடையாது, இதையும் தாண்டி இந்த லிஸ்ட் கும்பகோணம் வரைக்கும் நீளும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த போலீஸ் சொல்லியிருக்காங்க.
இந்த காலேஜோடைய அவுட் சைட்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது இந்த காலேஜில் எல்லா கிளாஸ் ரூமையும் எல்லாரும் இருக்கா மாதிரி தான் இருக்குது. ஆனால் உள்ளார போய் பார்க்கும்போது தான் தெரியுது சில ரூம்ஸ்லாம் வந்து க்ளோஸ் ஆகி யாருமே யூஸ் பண்ணாத வகையில் இருந்திருக்கு. இது எல்லாத்தையுமே அங்கே கேன்டீனில் ஒர்க் பண்ணக்கூடிய அதாச்சும் ஒருத்தன் கேன்டீன் வச்சுருக்கான், அதை தனக்கு சாதகமாக ஒரு காலேஜ்குள்ளார ஒரு பொண்ணை இந்த மாதிரி செஞ்சுருக்கான். இது மட்டும் கிடையாது, நேற்றுக்கு நீங்கள் வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தரமணி பாலிடெக்னிக் காலேஜில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. தொடர்ந்து நம்ம சென்னையில் காலேஜில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும். அதாச்சும் இப்போ 1 வீக்குக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ஒரு காலேஜ் வாசலில் காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணை அதே காலேஜில் படிக்கக்கூடிய ஒரு பையன் வெட்டியிருந்தான். சரி ஓகே அப்படின்னு விட்டா, அதுக்கடுத்து பாலிடெக்னிக் அதாச்சும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தரமணியில் இருக்கக்கூடிய பாலிடெக்னிக் காலேஜில் ஒரு நார்த் இந்தியன் ஃபேமிலி அதாச்சும் 2 வயசு குழந்தை உட்பட கணவனை அடித்து கொன்னது மட்டும் இல்லாமல் மனைவியை மயக்கம் போடுற அளவுக்கு அடிச்சுட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு 3 பேருடைய உடலை பயங்கர டெக்னிக்காக ஒவ்வொரு இடத்துல வீசின விஷயம் அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்தது. அதை தொடர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய இன்னொரு காலேஜில் இந்த மாதிரியான சம்பவம் நடக்குது அப்படின்னா இன்னுமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியல. இதெல்லாம் காலேஜில் நடக்கிறதுனால தான் வெளில வருதா அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம பார்க்கணும். இதை தாண்டி வேறு எந்தெந்த மாதிரியான இடங்கள்ல எப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறது தெரியல. இதெல்லாம் காலேஜில் நடக்கிறதுனால வெளில வருதா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு வருது. இங்கே வேலை பார்க்குற 22 வயசான ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறதே நமக்கு அவ்வளோ பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. இதையும் தாண்டி நம்ம முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் அங்கே படிக்கிற ஒரு பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்மளாம் பார்த்துருப்போம். அந்த வகையில் இந்த காலேஜில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராது அப்படிங்கிறதுல என்ன மாதிரியான உறுதி நமக்கு இருக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கோவை சம்பவத்திலையாக இருக்கட்டும், மற்ற சம்பவத்திலையாக இருக்கட்டும், ஒவ்வொரு பேரண்ட்ஸும் நம்பிக்கையாக அனுப்பி வைக்கக்கூடியதே காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸ் தான். அந்த காலேஜ் ஸ்கூல்ஸ் கேம்பஸ்க்குள்ளாரியே இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. ஈஸியாக நடக்குது. ஈஸியாக நம்ம கடந்து போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நியூஸ் ரொம்ப சகஜமாக வந்துட்டுருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து சும்மா ஆமாம் ஒரு நியூஸ் அப்படின்னு தட்டிட்டு போகக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இதையும் தாண்டி அரசு இதுக்கெல்லாம் ஒரு சரியான ஒரு நடவடிக்கை எடுத்து அடுத்து எவனா இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் கேம்பஸ்குள்ளார இந்த மாதிரியான செயல்கள்லாம் செய்யறதுக்கு யோசிக்கணும். லாஸ்ட் டைம் நம்ம அதாச்சும் நேற்றுக்கு நடந்த அந்த தரமணி பாலிடெக்னிக் இஷ்யூவாக இருக்கட்டும், அதுவுமே ஒரு கவர்மெண்ட் கேம்பஸ்குள்ளார நடந்திருக்கு. ஸோ இதுவுமே அந்த மாதிரி தான் ஒரு கவர்மெண்ட் கேம்பஸ்குள்ளார நடந்திருக்கு. இதுக்குள்ளார நம்ம எப்படி நம்பிக்கையாக உள்ளே போகுறது?